ஒரு சில அமைச்சர்கள் வந்து சரியான செயல்பாடு இல்லை, அணுகுமுறை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச வந்ததுன்னா இப்போவே ஒரு 4-5 அமைச்சர்கள் அவங்கள வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இளைஞர்களுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? நீங்கள் புகழ்கிற போற்றுற தலைவர்களாக இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் தான் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேலே வந்து திராவிட அரசியலை நகர்த்திக்காரு. அப்போ இந்த குற்றச்சாட்டை அவங்க மேலே வைக்கிறதா தானே? அமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அப்புறம் அதை தொடர்ந்து சென்று ஜெயலலிதா வந்தாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவரான கருணாநிதி இருந்தார். 60 வருடத்துலையும் இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு நிறைய பேர் வந்தாங்க. 5G தமிழ் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளரும் திராவிட இயக்க ஆய்வாளருமான திரு துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு விஷயங்களை கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. ஒரு பத்திரிகை துறையில் ஒரு 50 வருடம் சார், உங்களுடைய ஒரு பிதாமகரனே சொல்லலாம் பத்திரிகை துறையில். இப்போ நடக்கிற அரசியலை பார்த்துட்டு இருக்கீங்க. 50 வருடமாக அரசியலை பார்க்குறீங்க. இப்போ நடக்கிற அரசியலுக்கு என்ன வித்தியாசம் சார்? ரொம்ப மகிழ்ச்சி. 5G தமிழ் மொழி நேயர்களுக்கு அன்பினிடைய வணக்கம். கிட்டத்தட்ட அரசியலில் 1967 நான் 8ஆம் வகுப்பு மாணவனாக இருக்க போது இருந்து 27 தேர்தலிருந்து அரசியலை பார்த்தேன். கிட்டத்தட்ட 75 முதல் 50 ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறேன். 1980 முதல் கடந்த 45-46 ஆண்டுகளாக சட்டமன்ற நடவடிக்கைகளை பார்த்துருக்கேன். தொடக்க காலத்தில் இருந்த அரசியல் என்பது காங்கிரஸ் வெர்சஸ் திமுக இருந்தது. ஸோ அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு திமுக வெர்சஸ் அண்ணா திமுக அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இந்த அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய 2026 ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அரசியல் கட்சியை தொடங்கி 2 ஆண்டுகளிலேயே தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது என்பது எல்லாரும் சொல்லுவாங்களே ஒரு மிராக்கிள் அப்படிங்கிற மாதிரி, ஒரு அதிசயம், ஒரு அற்புதங்கிற மாதிரி தான். ஏன்னா 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கட்டமைப்பு உள்ளது. ஆனால் புதிதாக தன்னுடைய ரசிகர் மன்றத்தை இயக்கமாக மாற்றி அதை அரசியல் களத்திற்கு கொண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது என்பது உண்மையிலேயே ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக தான் நம்ம அதில் தான் ஒரு கேள்வி சார். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு 60 வருடம் இந்த திராவிட இயக்க அரசியலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, அதோட பயணிச்சுட்டு வரீங்க. 60 வருடத்துலையும் இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றுன்னு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் யாருமே அதை பெரிய அளவில் ஷைன் பண்ணல. அதே மாதிரி மாற்றுன்னு சொல்லி தான் தாவேகாவும் வந்துச்சு, விஜய் அவர்களும் அதை முன்னெடுத்து வந்தாங்க. அந்த 60 வருடங்களில் மற்றவர்கள்லாம் இந்த திராவிட துருவ அரசியலை உடைக்க முடியாததை விஜய் எப்படி உடைச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? எந்த இடத்துல அவரோட தனித்துவம் வெளிப்படுத்த முடியும்? உண்மைதான். இதில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம்னு 80களில் பிறகு நிறைய அரசியல் கட்சி பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி, வைகோ அவருடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இதை தாண்டி எல்லா அரசியல் கட்சியிலும் இணைந்து நீங்கள் தேமுதிக விஜயகாந்த் தலைமையில் ஒரு 6 கட்சிகள், சிபிஐ, சிபிஎம், விசிக, தமிழ் மாநில காங்கிரஸ் என்று அவர்களும் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. இதை தாண்டி இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு ஐயா மறைந்த தத்துவ மேதை டாக்டர் MS உதயமூர்த்தி அவர் ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பித்து அவர் ஒரு 50 தொகுதிகளெல்லாம் போட்டு விட்டார். யாருமே வர முடியல. திரைப்படத்துறையிலிருந்து வந்தால் சாதிச்சிடலான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்தார், முடியல. இயக்குனர் திலகம் பாக்யராஜ் வந்தார், முடியல. நம்ம இவரும் டி ராஜேந்தர் அவர்களும் வந்தார், அவரும் முடியலை. அப்போவாது ஆளுமை மிக்க தலைவர்களாக புரட்சியர் எம்ஜிஆர் இருந்தார். அப்புறம் அதை தொடர்ந்து சென்று ஜெயலலிதா வந்தாங்க. இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவரான கருணாநிதி இருந்தார். அப்போ அவங்களால சோபிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சூழல் இருந்தது. இன்னொன்று, நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த திராவிட கட்சியோட கட்டமைப்பை உடைக்க முடியலை, யாருமே உடைக்க முடியல. சரத்குமார் வந்து பார்த்தாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலேயே ஆகப்பெரிய சமுதாய கட்சி, பின்னணி உள்ள கட்சி, நாங்கள் நிச்சயம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து விடுவோம். அவங்களும் போராடி பார்த்தவும் முடியலை, எதுவுமே முடியலை. தமிழக வெற்றி கழகம் இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றதற்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய அந்த முதல் உரையில் சொன்னார, அப்படியே நன்றி தெரிவிச்சுட்டு வந்து குட்டீஸுகளுக்கும் நன்றின்னு, அவங்க தான் மிகப்பெரிய அளவில்.
தாத்தா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, அத்தை விசிலுக்கு போடுன்னு அது ஒரு பெரிய ஒரு பிரபகண்டமாக அமைஞ்சு அது ஒரு பெரிய அளவில் வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு மிகப்பெரிய வெற்றி இளைய சமுதாயம், இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், இளம் பெண்கள், அந்த ஜென்சிங் சொல்கிற அந்த டீம், இவை எல்லாவற்றுக்கும் பெரிய அளவில் அவங்களுக்கு துணை நின்றது என்பது இந்த வலைத்தளங்கள், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்லையும் கடல் தாண்டி பல வெளிநாடுகள்லேருந்து, லண்டன்லேருந்து, பாரிஸ்லேருந்து, சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் விமானத்தில் வந்து ஓட்டு போட்டு போனாங்க. இல்லை, அதுதான் நீங்கள் பேசும்போதே சொன்னீங்க சார், இரு பெரும் திராவிட கட்சிகளோட கட்டமைப்பை பற்றி சொன்னீங்க. பெரும் கட்டமைப்பு இதை யாராலையுமே உடைக்க முடியல. ஆனால் இப்போ சமூக வலைதள கட்டமைப்பில் தாவேக்கா தான் 2 பேரையும் விட முந்திருக்காங்க. இல்லை, மிகப்பெரிய உண்மைதான். அதாவது இந்த 2 திராவிட கட்சிகளுமே இளைஞர்கள் மீது பெரிய ஒரு ஆர்வம் காட்டல, அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படிங்கிறது தான் இதுலேயும் நம்ம ஃபெயிலருங்கிற மாதிரி பார்த்தோம். நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞரணி, இளம்பெண் பாசறை, இளைஞர் பாசறை, ஐடிவிங்க அது இதுன்னு கொண்டு வந்தாலும் அவர்களுக்கான முக்கியத்துவத்தை அங்கே கொடுக்கல. மாவட்ட நகர பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னதுப்பா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் இளைஞரணி பெரிய அளவில் இருந்தாலும் கூட அடுத்த நிலையில் இருக்கிற அந்த ஜென்சிகை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை சரியாக காயின் பண்ணிட்டாங்க. விஞ்ஞான யுகத்தை பயன்படுத்தி ஒரு மகத்தான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு தாவேக்காவினுடைய வெற்றி ஒரு உலக மகா ஒரு பிரமிப்புக்குரிய வெற்றியாக தான் நம்ம பார்க்கணும். அது அடுத்த நிலைகளில் கொண்டு போகுமா, வளர்ச்சி பாதைக்கு இது அப்படியே கொண்டு போகுமா, இந்த ஆட்சி அடுத்தடுத்து தொடர்வதற்கான வழிவகை இருக்கிறதா, இல்லை மீண்டும் திராவிட கட்சிகள் வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் 2 விஷயம் ஐயா. ஒன்று வந்து இளைஞர்களுக்கு பெரிய அளவில் இவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஆமாம், நீங்கள் சட்டமன்றத்துக்கு இந்த வெற்றி வந்த உடனே எல்லோருமே அரசியல் புரிதல் இல்லாதவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள், இவங்களால் எப்படி சட்டமன்றத்தில் இந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் எல்லோருமே அனுபவம் மிக்கவர்கள், பலவர் அமைச்சர்களாக, எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ இவர்களை பேரவையில் எப்படி எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் பார்க்குற பொழுது அவர்களும் சமாளிக்கிறார்கள், அவர்களும் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் சொல்கிற போதும், துறை ரீதியான விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற போதும் எதிர்த்தரப்புலேருந்து அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கான அந்த பக்குவத்தை ஓரளவுக்கு பெற்றுக்கிட்டாங்கன்னு பார்ப்போம். இன்னும் இந்த மானிய கோரிக்கை, இதன் மீதான விவாதம், இதன் தொடர்ச்சியாக இதுக்கு அடுத்த நீட்சி வருகிற பொழுது, அடுத்த சட்டமன்ற கூட்டத்தில் வருகிற பொழுது அவங்களுக்கு துறை ரீதியான பயிற்சி, ஏன்னா இப்போ வந்திருக்காங்க 3 மாதம் தான் ஆகுது, அந்த பயிற்சிகள் பெற்றதற்கு பிறகு இவர்களாலும் சோபிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை தாவேக்காவினுடைய அந்த உறுப்பினர்கள், அமைச்சர்களுடைய செயல்பாடு நமக்கு தெரியுது. ஒரு சில அமைச்சர்கள் வந்து சரியான செயல்பாடு இல்லை, அணுகுமுறை இல்லை அப்படின்னு தெரிஞ்ச வந்ததுன்னா இப்போவே ஒரு 4-5 அமைச்சர்கள் அவங்கள வெளியேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்குது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மானிய கோரிக்கைகளின் போது அந்த அமைச்சருடைய செயல்பாடு எப்படி இருக்குது, பொதுவெளிகளில் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறத பார்த்துட்டு நிச்சயம் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இப்போ சட்டப்பேரவையில் நீங்கள் சொன்னீங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே சில விமர்சனங்கள்லாம் இருக்குது. அமைச்சர் ஆதவர்ஜனா அவர்கள் வந்து நீட்டு வந்து திமுக தான் மசோதாவை கொண்டு வந்தாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு பேசுனது தவறு அப்படின்னு சொல்லி பொதுவெளியில். அதே மாதிரி நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழை பற்றி பேசின விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்குள்ளாகுது. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க புதுசு தான் சட்டப்பேரவைக்குனாலும் ஒரு பக்கம் சமாளிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதில் எவ்வளோ கவனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை, அங்கே பேசப்படுகிற வார்த்தை என்பது உதடு கடந்தால் உலகு கடக்குங்கிற மாதிரி அது பொதுவெளிகளில் இப்போ நேரலை ஒளிபரப்புன்னு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உட்படுத்துவாங்க. ஸோ அதை மிகுந்த எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். ஆதவர்ஜனா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சுமத்துகிறார்னா கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக இதே குற்றச்சாட்டை தான் சொல்லிகிட்டு இருந்தது. காங்கிரஸும் திமுகவும் தான் நீட் கொண்டு வந்தது அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை இவரும் முன்வைக்கிறாரு. அதை அவங்க கடந்து போகிறாங்க. அவர் வந்து இணையமைச்சராக இருந்தார், பதில் சொன்னார், எவாவேலு அதுக்கு பதில் சொன்னார், கேஎன்ஆரும் பதில் சொன்னாங்க. அதனால் இது ஒரு விவாதம் தான். இதில் என்ன, இப்போ இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய பாதையில் பயணிக்கிறோம், ஒரு தூய ஆட்சியை தருவோங்கிற போது ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இந்த மாநில சுயாட்சி கொள்கையில் இந்த தமிழகத்தினுடைய மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காததில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய தலைவர் அறிஞர் அண்ணா பாதையில் பயணிக்கிறோம் அப்படிங்கிறார்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இவர்கள் எப்படி தமிழகத்திற்காக, தமிழக உரிமைகளுக்காக, தமிழர்கள் நலனுக்காக பாடுபட்டவர்களோ அதனுடைய நீட்சி தான் தாவேக்காங்கிற மாதிரி கொண்டு வர்றார். அப்போ இந்த திராவிட கட்சிகளின் நீட்சியாகத்தான் இதை நான் பார்க்குறேன், நானுமே பார்க்குறேன். என்னன்னா இப்போ மத்திய அரசுக்கு எதிரான 1-2 தனித்தீர்மானங்கள்லாம் வந்திருக்கு, பார்த்தோம். இந்த கிட்டத்தட்ட அந்த மேகதாது அணை தொகுதி மறுவரையாகட்டும், இந்த இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த 33% இடஒதுக்கீடு, இது எல்லாமே வலியுறுத்தி, ஆமாம் தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடுவது, இந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர்றாங்க. அப்போ நமக்கு இந்த தாவேக்கா தொடங்குற போது பாஜகவினுடைய பி டீம்ங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது. ஏன் சொன்னாங்கன்னா, கொள்கை எதிரி என்று பாஜகவை அறிவித்து விட்டு அவங்க விமர்சனமே பண்ணாமல் இருக்கிறாங்க, திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு திமுகவை மட்டுமே களத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் நீங்கள் முதல்ல ஆளுநர் உரை அர்லேக்கரனுடைய உரையிலே பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் கண்டனங்கிற மாதிரிலாம் வந்தது. போதுமான நிதி வரலைன்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் சட்ட போராட்டம் நடத்தி நிதியை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. மத்திய அரசு மறுவரையறை பார்லிமெண்ட்டில் தாக்கல் செய்யாத போது இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இந்த தமிழ் மாநிலத்தையும் தமிழகத்திற்கும் குறிப்பாக தென்னகத்திற்கான உரிமைகளை காப்பதற்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஷயங்களை சொல்கிறார். இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை அதிமுக பேசுகிற போது மீண்டும் அம்மாவின் ஆட்சி வரணுன்னே உடனே ஆதவர்ஜுனா இப்போ நடக்கிறது அம்மாவின் ஆட்சி தான், புரிஞ்சு அம்மாவின் ஆட்சி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த அரசியல் களத்தில் இவர்கள் தனித்தன்மையானவர்கள் இல்லை, இந்த திராவிட இயக்கங்களின் திராவிட ஆட்சிகளின் நீட்சியாகவே தான் இது அப்படின்னு. இதில் எங்கே மாறுபடுறாங்கன்னா, திரு விஜய் சொன்னார்ல, லஞ்ச ஊழலற்ற ஆட்சி, எங்கேயும் லஞ்சம் கொடுக்க விட மாட்டோம், வாங்க மாட்டோம், வாங்கினவனையும் விட மாட்டோம் அப்படிங்கிறாரு. அதில் உறுதிப்பாட்டோடு இருந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் பிரச்சனை, இதில் தீவிர கூடுதல் கவனம் செலுத்தணும். இந்த பெரும்பாலும் புறையோடி போயிருக்கிறது மது பழக்கம்தான், போதை பழக்கம்தான், பள்ளி கல்லூரிகள்லேருந்து எல்லா இடத்துலையும் அதுக்கு அப்படின்னு. இதில் எல்லாமே தீவிரம் கவனம் செலுத்துகிற பொழுது இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். இல்லைன்னா ஏன்னா இந்த 2 கட்சியும் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சிறிய தவறு என்றாலும் அதை உதாகரமாக்கி கொண்டு போவாங்க. அப்போ ஆபத்து உண்டு. அது எந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு நீங்கள் சட்டமன்றத்திலும் சரி, பொது வெளிகளிலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்பட்டால் மட்டுமே தான் ஆட்சி நீடிக்கும். இவங்க மாற்று புதிய அரசியல், புதிய மாற்றம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் இப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு இல்லையா, 50 வருடமா இந்த அரசியலில் ஊழல் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த தலைவர்கள் நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களையோ, எம்ஜிஆர் அவர்களையோ, அம்மாவுடைய ஆட்சி அவர்களையோன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் இருந்தப்ப ஊழல் இல்லை, இந்த 2 பேரும் இப்ப இன்னும் சொல்ல போனா இந்த 2 கட்சிகள்லையும் திரு ஸ்டாலின் அவர்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வெறும் 4 வருஷம், அவர் ஒரு 4.5 வருஷம் இருந்தாரு, இவர் ஒரு 5 வருஷம் இருந்தாரு, அவ்வளவுதான் இவங்களோட நிர்வாகம். நீங்க புகழ்ற போற்றுற தலைவர்களா இருக்கிற திராவிட இயக்க தலைவர்கள் தான் கிட்டத்தட்ட 40 வருடத்துக்கு மேல திராவிட அரசியலை நகர்த்திருக்காங்க. அப்ப இந்த குற்றச்சாட்டை அவங்க மேல வைக்கிறதா தானே அர்த்தம்? இல்லை, அதாவது அண்மை காலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்கள பற்றி சொல்கிற போது மாநில உரிமையை விட்டு கொடுக்காமல் மாநில சுயாட்சிக்காக இருந்தாங்க, இருமொழி கொள்கையில் உறுதியாக இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஆட்சியை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற இப்போ அண்மை காலமாக நடைபெற்றது தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு 4-5 ஆண்டுகள், திரு ஸ்டாலின் தலைமையில் 4-5 ஆண்டுகள். இந்த சமீப கால 10 ஆண்டுகளில் இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது பரவலாக்கப்பட்டு விட்டது பெரிய அளவில். ஏன்னா செல்வி ஜெயலலிதா காலத்திலே இந்த குற்றச்சாட்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம், நீங்களே சொன்னீங்க அவங்க மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டு வச்சு. ஆமாம். இப்போ அந்த விஷயம் என்பது இன்னும் இருக்குது. அதனுடைய நீட்சி தான் இப்போ நடவடிக்கை என்று வருகிற பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஒரு ஆட்சி கட்சி போயிடுச்சு, அந்த ஆட்சி கட்சியினுடைய தவறுகளை அடுத்த ஆட்சி கட்சி இந்த தவறுகள்லாம் நடைபெறாமல் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போனால் தான் மக்கள் மத்தியில் வரும். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், திரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டை சொன்ன அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. இவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலை, இவர் நடவடிக்கை எடுக்கலை. அப்போ பரஸ்பரம் இந்த 2 பேருமே குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள், ஆனால் எந்த நடவடிக்கை இல்லைங்கிற போது தான் இங்கே ஒரு புதிய சக்தி தேவை, ஒரு புதிய ஆட்சி மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு மனோபாவம் சிந்தனை வந்திருக்கு, மக்களுக்கு வந்திருக்கு. இனி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க,
தவறு செய்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து அந்த சொத்துக்களை கொண்டு வர போகிறார்களா, அதை அப்படியே மறந்துட்டு இனி எங்கள் ஆட்சியில் தவறு நடக்காது அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்களா அப்படின்னு தெரியல.